Hello, everybody. So let's start with CMSL ஓட amendments. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு வந்து 26 பேஜஸ் பார்த்து நீங்க யாரும் பயந்துக்க வேண்டாம். இதுல என்ன நடந்திருக்குன்னு மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு. மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தா ஒரு 4-5 அமெண்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கு. ஓகே, 4-5 அமெண்ட்மெண்ட்ஸ்லயும் ஒரு சொல்ல போனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ரெண்டு இடத்துல வந்திருக்கு. ஒன்னு, ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் பத்தி அந்த லிமிட்ஸ் கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. அது நான் டீடைல்டா சொல்றேன். இன்னொன்னு, ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனோட புது டெஃபினேஷன். ஓகே. சோ இது 2ம் தான் ரொம்ப மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸே தவிர, மத்தது இதெல்லாம் போகவும் ஒரு மைனர் அமெண்ட்மெண்ட்ஸ்ல ஒரு 4-5 அமெண்ட்மெண்ட்ஸ் குட்டி குட்டி குட்டியா இருக்கும். ஓகே. அந்த குட்டி குட்டியா இருக்கிறதுல இருந்து கேள்வி வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. ஃபுல் ஃபிளெட்ஜ்ட் கொஸ்டின்ஸ் அதுல இருந்து வராது. பட் ஸ்டில் நம்ம எதையுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏன்னா, ஒரு ஃபுல் கொஸ்டின்ல வரலனாலும் ஒரு கேஸ் பேஸ் கொஸ்டின் வரப்போ ஒன் ஆஃப் த கொஸ்டினா அந்த அமெண்ட்மெண்ட் குட்டி குட்டி அமெண்ட்மெண்ட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. சோ அதனால நீங்க யாருமே பேனிக் ஆயிட வேண்டாம். இந்த 26 பேஜஸ் ஏன் 26 இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஏன்னா 5,000 அமெண்ட்மெண்ட்ஸ் தான்னா ஏன் 26 பேஜஸ் அப்படின்னா, ஒண்ணு, அவங்க ஆல்ரெடி மாடியூல்ல ஆதி காலத்திலேயே ஆல்டர் ஆயிட்ட விஷயத்தையும் அவங்க சப்ளிமெண்ட்ஸ்ல குடுத்திருக்காங்க. அது நம்ம கன்சிடரே பண்ண போறது இல்ல. பழைய அமெண்ட்மெண்ட்ஸ்லாம். ஒண்ணு. இன்னொன்னு, அவங்க வந்து அமெண்ட்மென்ட்டே ஆகாத இடம் இருக்கும் தெரியுமா? பழைய எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குங்கிற மாதிரி இடத்தையும் அவங்க இன்னும் அப்படியே சப்ளிமெண்ட்ஸ்ல குடுத்திருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், எப்பவுமே நம்ம ஐசிடிஆர் படிக்கிறப்போ, நம்ம பிளாக் டீல், பல்க் டீல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேராவே படிப்போம் எப்ப பார்த்தாலும். எப்படி சொல்றது? ஆம், ஒரு ட்வின் மாதிரியே நம்ம படிப்போம். எப்பவுமே பிளாக் டீல் படிச்சா கூடயே பல்க் டீல் படிப்போம். அதனால இவங்க அந்த பழக்க தோஷத்துல பிளாக் டீல்ல மட்டும் தான் சேஞ்ச் வந்திருக்கு. ஆனா பல்க் டீலயும் சேர்த்து போட்டாங்க. சோ இந்த மாதிரி அன்வான்டட் இர்ரெலவென்ட் ஏரியாஸே நிறைய இருக்கு இதுல. நான் ஏன் இது எதையுமே நான் ரிமூவ் பண்ணல அப்படின்னா, இந்த நோட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இட் டுக் சம் டைம் ஃபார் மீ. ஓகே. இந்த நோட்ஸ் வந்து எவ்ளோ ஸ்ட்ரக்சர்டா, எவ்ளோ டக்குன்னு பார்த்தோனே கிராஸ்ப் பண்ண முடியுமோ, அந்த மாதிரி ஐ ஹவ் டிசைன் திஸ். ஓகே. ஸோ நெறைய ரிசோர்ஸஸ்ல இருந்து நான் ஆப்வியஸ்லி ஐ டுக் ஹெல்ப் ஆல்சோ. ஸோ எனக்கு என்னன்னா, நீங்க ஐசிஐசிஐ குடுத்த சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தா தல சுத்தி விழுந்துருவீங்க. அதுவும் இப்போ நீங்க பார்த்தீங்கனாலாம் ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ அதனால நான் எதையுமே ரிமூவ் பண்ணாம, நான் ஸ்ட்ரக்சர்டா கொண்டு வந்துட்டேன். நீங்க பார்த்தோனே அப்படியே கிராஸ்ப் பண்ணிக்கிற மாதிரி. இத கண்டிப்பா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ஏன் அந்த சில பல அன்வான்டட் கான்செப்ட்ஸையும் நான் ரிமூவ் பண்ணல அப்டின்னா, நீங்க ஒருவேள நீங்க நெறைய விஷயம் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஆர் சும்மா எழுதிட்டு வரலாம்னு நீங்க பார்த்திருப்பீங்க. ஆர் அ அண்டர் பிரிபேர்டா இருப்பீங்க சில பேர். ஆப்வியஸ்லி நெறைய பேத்துக்கு அப்படிதான் தோணும். நம்ம அண்டர் பிரிபேர்டா இருக்கோம் அப்டின்ட்டு. சோ அப்படி இருக்கிறவங்க, இவ்ளோ ஸ்ட்ரக்சர்டா இருக்கிற அந்த கான்செப்ட்ஸ ஒரு டைம் பார்த்து உங்களுக்கு எக்ஸாம்ல ஞாபகம் வந்துருச்சுன்னா, அது போனஸ் தானே உங்களுக்கு. அதனால தான் நான் நெறைய விஷயத்த ரிமூவ் பண்ணல. இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கிளாஸ்ல பார்க்க போறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி சேஞ்ச் ஆகாத விஷயத்தெல்லாம் நம்ம இங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பட் நீங்க இந்த ஸ்ட்ரக்சர்டா இருக்கிற நோட்ஸ ஒரு டைம் நீங்க கண்ல பார்த்து படிச்சுட்டீங்க அப்டின்னா, நீங்க ஒரு வேள இந்த டாபிக் ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் எக்ஸாம்ல டக்குன்னு ஞாபகம் வரும். சோ அந்த ஒரு ரீசன்னால தான் நான் அன்வான்டட் டாபிக்ஸ ரிமூவ் பண்ணல. ஓகே. ரைட். சோ இந்த இன்ட்ரோடக்ஷன் நான் ஏன் இவ்ளோ விலாவாரியா 4 நிமிஷத்துக்கு பேசுறேன் அப்டின்னா, 26 பேஜஸ் பார்த்த உடனே உங்களுக்கு பயந்து நீங்க அமெண்ட்மென்ட்டே ஸ்கிப் பண்ணிட்டு போக்கூடாதுங்கிறதுனால தான் நான் சொல்றேன் இது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட்டி குட்டி அமெண்ட்மெண்ட்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லெசன் பேசிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்ல ஒரு சின்ன அமெண்ட்மென்ட் வந்திருக்கு. டெஃபினிஷன் ஆஃப் வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட் ரிவைஸ் ஆயிருக்கு. ரிவைஸ் ஜென்யூனாவே ரொம்ப பயங்கரமா ரிவைஸ் ஆயிருக்கான்னா கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. இத பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம படிச்ச மாரியே தான் இருக்கும். வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னா நம்ம இந்த கிளாஸ்ல படிக்கும்போது நான் சூரரை போற்று படம் பத்தின எக்ஸாம்பிள் குடுத்திருப்பேன். இஃப் யூ ரிமெம்பர். அவங்க வந்து ஒரு ப்ராப்பரா டேலண்ட்டையும், ஒரு இன்னோவேஷனையும், ஒரு ப்ராப்பர் புது டெக்னாலஜி, புது ப்ராடக்ட், ஒரு இன்னோவேட்டிவான ஏரியாஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அட் தி பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் தி பிசினஸ். வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ். எஸ். அந்த சூர்யா கூட அ அந்த விசிஸ்ல தான் நெறைய ஏறி ஏறி இறங்கிட்டு இருப்பாரு. ராதர் தேன் கோயிங் டூ பேங்க்ஸ், அவரு விசிஸ் பத்தி விசிஸ் பின்னாடி போயிட்டு இருப்பாரு ஃபார் ஃபண்ட் ரெய்சிங். ஓகே. சோ வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ்ங்கிறது அவங்க மெயின்லி அதுல அந்த படத்த வச்சே நம்ம பார்த்தோம்னா, ஸ்டார்ட் அப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? அதுவும் ஏர்லி ஸ்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்ட். ஸ்டார்ட் அப்புமே கொஞ்சம் நல்லா குரோ ஆயிட்டே வந்தது அப்டின்னா, ஒரு கட்டத்துல அது ஸ்டார்ட் அப்க்கான அந்த பொசிஷனே லூஸ் பண்ணிட்டு நார்மல் பிரைவேட் கம்பெனி ஆயிடும். கரெக்ட்டா? சோ அந்த அளவுக்கு குரோ ஆகாத ஒரு ஸ்டார்ட் அப் ஏர்லி ஸ்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? அவங்கள தான் நம்ம வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஓகே. அத பத்தி கொஞ்சம் அப்டியே டீட்டெயில்டா கொஞ்சம் குடுத்துருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்டன்ட் இல்ல. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஒரு டைம் ரீட் மட்டும் பண்ணுங்க போதும். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஏஞ்சல் ஃபண்ட். ஏஞ்சல் ஃபண்டுமே லைக் சிமிலர் தான். ஏஞ்சல் மாதிரி வந்து காப்பாத்துவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சோ ஏஞ்சல் ஃபண்டுங்கிறது
நம்ம ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டோட கேட்டகரிஸ் படிப்போம் தெரியுமா? கேட்டகரி 1, கேட்டகரி 2 அப்படின்ட்டு. சோ அதுல கேட்டகரி 1ல வர ஒரு ஃபண்ட் பேர் தான் நம்ம ஏஞ்சல் ஃபண்டுன்னு சொல்லுவோம். சோ அவங்க வந்து ஃபண்ட் வந்து அக்ரெடிட்டட் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ரெய்ஸ் பண்ணுவாங்க. இந்த வார்த்தை எல்லாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார்த்தைக்கும் 10 நிமிஷம் குடுத்து நம்ம கிளாஸ்ல ரொம்ப டீடைல்டா பார்த்ததுனால, இங்க நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கங்கிற அசம்ப்ஷன்ல ஐ அம் கோயிங். ஓகே. கிளாஸஸ் கரெக்ட்டா பார்த்து நீங்க நான் சொன்ன மாதிரி பேசிக்ஸ ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணியிருக்கீங்க. கிளாஸ் நோட்ஸ் ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த அமெண்ட்மென்ட் வந்து உங்களுக்கு 10, 15 மினிட்ஸ் கூட எடுக்கக்கூடாது. ஓகே. ரைட். சோ அது. அடுத்த இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மென்ட் வந்து QIBங்கிற டெஃபினிஷன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு 13 பேர் வந்து நம்ம QIBன்னு சொல்லுவோம். ஒரு லிஸ்ட் படிப்போம் ஞாபகம் இருக்கா? ஒரு மாதிரி மேப் மாதிரி போட்டு நான் சொல்லிக் குடுத்திருந்தேன். இஃப் யூ ரிமெம்பர். சோ அந்த QIBல 13வது தாண்டி 14வதா ஒருத்தவங்கள ஆட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா அக்ரெடிட்டட் இன்வெஸ்டர். மேம் அக்ரெடிட்டட் இன்வெஸ்டர்னா அது பொத்தாம் புது டெஃபினிஷன் தானே. அப்ப எல்லாருமே QIB கீழ வந்துர மாட்டோமா அப்படின்னா, அங்கேயும் ஒரு ப்ராப்பரா அப்ளிகபிலிட்டி குடுத்துட்டாங்க. அக்ரெடிட்டட் இன்வெஸ்டர்ஸ் தோஸ் ஹூ இன்வெஸ்ட் இன் ஏஞ்சல் ஃபண்ட்ஸ். ஏஞ்சல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கிற அக்ரெடிட்டட் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கள மட்டும் தான் QIBங்கிற டெஃபினிஷன்ல சேர்த்திருக்கோம். நாட் எவ்ரி அக்ரெடிட்டட் இன்வெஸ்டர். ஓகே. இது இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு அமெண்ட்மென்ட் வச்சு QIB பத்தின ஒரு கொஸ்டின் வந்தது அப்படின்னா, அழகா 5 மார்க்க்கு நீங்க எழுதலாம். ஓகே. ரொம்ப மூளைய கசக்க வேண்டியது இல்ல. கதை எழுத வேண்டியது இல்ல. நீங்க வந்து QIB டெஃபினிஷன் நம்ம படிச்சோம்ல. யார் யாரெல்லாம் அதுல இன்க்ளூட் ஆவான்னு. அதுவும் அது சம்பந்தப்பட்ட புரோவிஷன்ஸ் மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா, யூ ஆர் குட் டூ கோ. ஓகே. அடுத்த வெரி, வெரி, வெரி மேஜர் அமெண்ட்மென்ட் என்னது அப்படின்னா, ஆங்கர் இன்வெஸ்டர். ஐ டெஃபினெட்லி சே இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஓகே. சோ பிஃபோர் கெட்டிங் இன்டு இட், நீங்க ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா, 1 செகண்ட். நம்ம QIBs கீழ ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. கரெக்ட்டா? எஸ். QIB கீழ ஒன் ஆஃப் த QIB இஸ் அன் ஆங்கர் இன்வெஸ்டர். ஸ்கிரீன் தெரியுதா? 1 செகண்ட். எஸ். சோ இந்த ஆங்கர் இன்வெஸ்டருக்கு இப்ப QIBக்கு இப்போ ஓகே. இப்போ ஃபண்ட் ரெய்சிங் போறாங்க. ஓகே. அந்த ஃபண்ட் ரெய்சிங்ன்னு பண்றப்போ லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு அந்த ஃபண்ட் ரெய்சிங்ல டோட்டல் இஷ்யூ சைஸ்ல வந்து ஒரு கேஸ்ல 75% வந்து கண்டிப்பா QIBக்கு போகணும்னு சொல்லுவோம். ஒரு சில கேஸ்ல வந்து 50% ஆஃப் தி இந்த இது வந்து நம்ம QIBக்கு அலாட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? யா அதுல QIB ஓட ஷேர் இருக்கும்ல. QIBக்குன்ட்டு அலாட் பண்ண போர்ஷன் ஷேர் கூட வேணாம். போர்ஷன் எழுதுறேன் சோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். QIBக்குன்னு குடுக்கப்பட்ட போர்ஷன்ல ஒரு போர்ஷன் வந்து நம்ம ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு குடுப்போம். எவ்வளவு குடுப்போம்? திங்க் பண்ணுங்க. QIBக்குன்னு ஒதுக்கப்பட்ட அமௌண்ட்ல QIBக்குன்னு அது ஒதுக்கப்பட்ட போர்ஷன்ல ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு 60% நம்ம குடுப்போம். ஞாபகம் இருக்கா? எஸ். சோ இதுதான் ஆங்கர் இன்வெஸ்டர் பத்தி நம்ம ஒரு சின்ன ஓவர்வியூ உங்களுக்கு. ஓகே. சோ இப்போ இந்த 60% போர்ஷன் இருக்கு இல்லையா? QIBக்கு ஓட போர்ஷன்ல 60% வந்து ஆங்கர் இன்வெஸ்டருக்கு குடுக்க போறோம்னு ஒரு அமௌண்ட் கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம்ல. அந்த அமௌண்ட் வந்து அப் டூ 250 crores வரைக்கும் இருக்கு அப்படின்னா, ஓகே. ஆங்கர் இன்வெஸ்டர்க்குன்னு அலாட் பண்ண போற அமௌண்ட் வந்து 250 crores வரைக்கும் இருக்கு அப்படின்னா, நம்ம முன்னாடியே கண்டிஷன்ஸ் படிச்சிருப்போம். மினிமம் 2 இன்வெஸ்டர்ஸ்க்கு குடுக்கணும். மேக்ஸிமம் 15 இன்வெஸ்டர்ஸ்க்கு குடுக்கணும். பிளஸ் பெர் அலாட்மென்ட் வந்து 5 crore ஆவது இருக்கணும். ஞாபகம் வருதா இது? கிளாஸ்ல எனக்கு தெரிஞ்சு இத நான் வந்து சர்க்கஸ் பண்ணியெல்லாம் சொல்லிக் குடுத்திருப்பேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஐசிடிஆர் ஐ ஹேட் வெரி குட் டைம் டீச்சிங் யூ ஆல். இஃப் யூ கேன் ரிமெம்பர். எஸ். சோ மினிமம் 2 பெர்சன்ட்காவது நம்ம அலாட் பண்ணுவோம். மினிமம் 2 ஆங்கர் இன்வெஸ்டர்க்காவது குடுப்போம். மேக்ஸிமம் 15 ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு குடுப்போம். அண்ட் மினிமம் அலாட்மென்ட் வந்து 5 crore ரூப்பீஸ்க்கு நடக்கும். நீங்க கேட்கலாம் மேம் நடுவுல கொஞ்சம் ஒரு ஏரியா விட்ட மாரி இருக்கே அப்டின்ட்டு. ஞாபகம் இருக்கா? அப் டூ 10 CR வரைக்கும் மேக்ஸிமம் 2 இன்வெஸ்டர்க்குன்னு நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் வருதா? எஸ். இப்போ இந்த லிமிட்ட தான் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இங்க எதுவுமே இல்ல. இதுதான் அமெண்ட்மென்ட். ஸ்ட்ரெய்ட்டாவே அவங்க எங்க போயிட்டாங்கன்னா, அப் டூ 250 crores உங்களுக்கு வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்க்கு குடுக்க போறீங்க அப்டின்னா, குறைஞ்சது 2 ஆங்கர் இன்வெஸ்டர்க்கு குடுக்கணும். மேக்ஸிமம் 15 ஆங்கர் இன்வெஸ்டர்க்கு தான் குடுக்கணும். அலாட்மென்ட் சைஸ் வந்து மினிமம் அலாட்மென்ட் சைஸ் 5 கோடி ரூபாவாவது இருக்கணும். கிளியர்? எஸ். அடுத்து என்ன சொல்ட்டாங்கன்னா, எக்ஸீட்ஸ் 250 crore. இவங்களுக்குன்னு குடுக்க போற அந்த அமௌண்ட் வந்து ஐ மீன் போர்ஷன் வந்து எக்ஸீட்ஸ் 250 crore rupees அப்டின்னா, மினிமம் 5 இன்வெஸ்டர் குடுக்கணும். மேக்ஸிமம் 15. ஈச்
250 crore 15 ஜாஸ்தி ஆகும். புரியுதா? சேம், இது சேம். எஸ், இப்ப பாருங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இங்க மேல அப் டு 10 crore இருக்கும், மேக்ஸிமம் 2 இன்வெஸ்டருக்கு கொடுக்கணும்னு இருக்கும், ஞாபகம் வருதா? அது வந்து இப்ப கிடையாது. அதை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே 250 crores இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. எஸ், இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா எனக்கு சொல்லி கொடுத்த ஞாபகம்லாம் அப்படியே வருது எனக்கு. சோ அதனால ஐ திங்க் யூ வில் பி ரிமெம்பரிங் எவ்ரி திங் ப்ராப்பரா. ஓகே, ரைட். எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்ச் ஐபிஓல எந்த சேஞ்சுமே கிடையாது. ஓகே, சேம் என்ன லிமிட் இருந்ததோ அதே லிமிட்ஸ் தான். ஸோ டோன்ட் டேக் மச் டைம் ஹியர். நான் ஏன் ரிமூவ் பண்ணல அப்படின்னா, இது நம்ம மெயின் போர்ட்ல படிக்கிறோம் அப்படின்னா கூடவே நம்ம எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்ச்லயும் சேர்த்து படிப்போம், ஞாபகம் இருக்கா? சோ அப்படி படிக்கிறப்போ நீங்க இந்த சப்ளிமெண்ட்ஸை வச்சு பார்த்தாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இதை ரிமூவ் பண்ணாம வச்சிருக்கேன். நெக்ஸ்ட், ரிசர்வேஷன். இதுவும் நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஆங்கர் இன்வெஸ்டருக்குன்னு ஒதுக்கப்பட்ட போர்ஷன்ல ரெண்டு, ஐ மீன் ஒரு ரிசர்வேஷன் நம்ம பார்த்திருப்போம். டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்ம ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்திருப்போம், கரெக்டா? எவ்வளோன்னு பார்த்தோம்? 33.33% பார்த்தோம். இது வரைக்கும் சிலபஸ்ல ஆல்ரெடி இருந்தது. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் பென்ஷன் ஃபண்டு, அந்த ஃபண்டுக்கு 6.67% நீங்க ஒதுக்கி வைக்கணும்னு எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்காங்க. புரியுதா? எஸ், சிம்பிள் தானே? ரைட். நெக்ஸ்ட், இது நான் கிளாஸ்ல நான் நிறைய டைம் சொன்னதுதான். T+2 days அந்த செட்டில்மெண்ட் டேஸ் கொண்டு வரதுக்கு எல்லா என்டிஓஸும் பண்ணிட்டு இருந்தாங்கன்ட்டு. அது ஃபைனலி இனிஷியல் அப்ளிகபிலிட்டியோட வந்திருக்கு. இது பழைய அமெண்ட்மெண்ட் தான், ஒரு டைம் ரீட் பண்ணுங்க போதும். ஓகே, ரைட். ஸ்ட்ரெயிட் அவே கம் டு த நெக்ஸ்ட் பிக் அமெண்ட்மெண்ட். பிக் அமெண்ட்மெண்ட்டும் கிடையாது, கொஸ்டின் வர்றதுக்கு லாயக்கு இருக்கிற ஏரியா இது. ஓகே, பிளாக் டீல், பல்க் டீல் ஞாபகம் இருக்கா? பல்க் டீல்னா என்னது? பல்க் டீல் அப்படின்னா ஒன் ட்ரேடிங் டேல நீங்க பை ஆர் செல் பண்றீங்க. எவ்வளோ? 0.5% ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் அ கம்பெனி. இந்த 0.5% மட்டும் தான் இங்க லிமிட்டே தவிர, நீங்க 5 லட்சம் ஷேர்ஸ் வாங்கியிருக்கணும், 5 கோடி ரூபாய்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும், அப்படி எந்த லிமிட்டுமே கிடையாது. ஓகே, கம்பெனியோட மொத்த ஷேர் கேபிட்டலேயும் நீங்க வந்து ஒரு 10 கோடி தான் இருக்கு அப்படின்னா, அதுல 0.5% நீங்க பை ஆர் செல் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலே பை ஆர் செல் தான். நீங்க வாங்கிட்டு உடனே வித்திருக்கணும் அந்த கண்டிஷன் கிடையாது. இஃப் யூ ரிமெம்பர், பை பண்ணும் இல்லைன்னா செல் பண்ணும், ஒன் ட்ரேடிங் டேல நீங்க பண்ணிருக்கணும். ஒரே டிரான்சாக்ஷன்ல பண்ணாலும் சரி, ஒரு த்ரூ அவுட் த டே மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ்ல நீங்க பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு நாளோட ட்ரேடிங் டேவோட எண்ட்ல 0.5% ஆஃப் அந்த கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர்ல நீங்க ட்ரேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதை பல்க் டீல்னு சொல்லுவோம், கரெக்டா? அப்ப பிளாக் டீல்னா என்னது? ஒன் செகண்ட். பிளாக் டீல்னா என்னது? ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல, எஸ், ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல 5 லட்சம் நம்பர்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் வேல்யூல 25 crore நீங்க ட்ரேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது பிளாக் டீல். எங்க சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னா, முன்னாடி ஞாபகம் இருக்குல்ல, 10 crore இருந்தது இந்த லிமிட், இப்போ 25 crore மாத்திருக்காங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பிளாக் டீல்ல. பிளாக் டீல்ல இன்னொரு ஒரு இன்சர்ஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம நாள்ல 2 ஏரியால விண்டோ ஓப்பனா வைப்போம், கரெக்டா? எஸ், எஸ். இந்த 2 பீரியட்ல நம்ம ஓப்பனா வைப்போமா? யா, இந்த 2 பீரியட்ல நம்ம ஓப்பனா வைக்கிறப்போ அந்த டைம்ல மட்டும்தான் நம்ம பல்க் டீல் பண்ண முடியும், இஃப் யூ ரிமெம்பர். எஸ். சோ அப்படி இருக்கிறப்போ இந்த டைம்ல நீங்க இவ்ளோ பெரிய பல்க் டீல், ஐ மீன் இவ்ளோ பெரிய பிளாக் டீல் நீங்க பண்றப்போ பிரைஸ் பிளக்சுவேட் ஆகுமா? படிச்சிருக்கோம்ல. இந்த பிரைஸ் பிளக்சுவேஷனுக்கு இப்போ லிமிட் சொல்லிட்டாங்க. என்னன்னா, நார்மலா இருக்கிற நார்மல் டைம்ல இருக்கிற அந்த பிரைஸை விட +or- 3% தான் பிளக்சுவேட் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகே, எஸ், சிம்பிள் சிம்பிள் தானே? அததான் இங்க சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் ரீட் பண்ணுங்க, வேற எதுவுமே இங்க சேஞ்ச் ஆகல. சேம் டு சேம், சேம் டு சேம், எல்லாமே அப்படியே தான் இருக்கு.
இன்ஃபார்மல் கைடன்ஸ். இதையும் நம்ம ஜாலியா படிச்சோம் கிளாஸ்ல. ரொம்ப சிம்பிள், ரொம்ப பெரிய பெரிய டாபிக் எல்லாம் படிச்சுட்டு ஹபாடா அப்படின்ட்டு படிச்ச ஒரு டாபிக் இது. சோ செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இன்ஃபார்மல் கைடன்ஸ் ஸ்கீம் 2025 இது கிளாஸ்ல ஹேண்டில் பண்ணதான். பட் ஸ்டில் கொஸ்டின் வருமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இதுல இருந்து, அதனால நான் திரும்ப உங்களுக்கு சொல்லித்தரேன். சோ யாரெல்லாம் செபி கிட்ட இன்ஃபார்மல் கைடன்ஸ் வந்து வாங்கிக்கலாம், சீக் பண்ணலாம் அப்படின்னா, செபி ரெஜிஸ்டர்ட் இன்டர்மீடியரிஸ், எஸ் மர்ச்சன்ட் பேங்கர், லீட் மேனேஜர், ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், ஆர்டிஏ இதெல்லாம் பார்த்தோம்ல, அவங்க எல்லாம். இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ், ட்ரஸ்டீஸ் ஆஃப் பூல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள், எஸ். லிஸ்டட் கம்பெனிஸ், கம்பெனிஸ் ப்ரொபோசிங் டு பி கெட்டிங் லிஸ்டட், இந்த ரெண்டு பேர் எப்பவுமே சேர்ந்தா வருவாங்க, ட்வின் சிஸ்டர்ஸ் மாதிரி. அக்வயர்ஸ் அண்டர் எஸ்ஏஎஸ்டி ரெகுலேஷன்ஸ், ரெகக்னைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கிளியரிங் கார்பரேஷன்ஸ், டெபாசிட்டரிஸ், இவங்க எல்லாருமே இன்ஃபார்மல் கைடன்ஸ் சீக் பண்ணலாம். ஓகே, யார்கிட்ட இருந்து? செபி கிட்ட இருந்து. என்னென்ன மாதிரி இன்ஃபார்மல் கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, நோ ஆக்ஷன் லெட்டர் அண்ட் இன்டர்பிரிட்டேட்டிவ் லெட்டர்னு ரெண்டு விஷயம் கிடைக்கும். நோ ஆக்ஷன் லெட்டர்னா, நான் போயிட்டு செபி டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் நான் கேட்பேன், இந்த ஒரு ஆக்ஷன் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன், இதை நான் எடுக்கலாமா இல்லையா, கேன் ஐ கேரி அவுட் திஸ் ஆர் அதர்வைஸ் அப்படின்ட்டு கேட்போம். அவங்க நம்மள சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாம் பார்த்துட்டு தேல் சஜஸ்ட் அஸ் இஃப் வி ஷுட் கோ அஹெட் வித் திஸ் ஆக்ஷன் ஆர் டிராப் இட் ஆஃப். அது நோ ஆக்ஷன் லெட்டர்னு சொல்லுவோம். இன்னொன்னு, ஏதோ ஒரு செபி ஆக்ட்ல வர ரூல்ஸோ ரெகுலேஷன்ஸோ கைடன்ஸோ சர்க்குலரோ நோட்டிபிகேஷன்லயோ ஏதோ ஒண்ணு இன்டர்பிரேட் பண்ண முடியல, நம்மளால ப்ராப்பரா புரியல அப்படின்னா, அதையும் நம்ம அவங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கலாம். ப்ரொசீஜர் என்னது? சிம்பிள். அப்ளிகேஷன் எலக்ட்ரானிக்கலி ஃபைல் பண்ணுவோம் த்ரூ இமெயில் டு நோடல் கோஆர்டினேஷன் செல். எஸ், அப்ளிகேஷன்ல என்ன கைடன்ஸ் வேணுங்கிறத கிளியரா சொல்லணும். நோ ஆக்ஷன் லெட்டர் கேட்கிறோமா, இன்டர்பிரேட்டிவ் லெட்டர் கேட்கிறோமான்னு நம்ம சொல்லணும். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீ 50,000 rupees பே பண்ணுவோம். நம்ம போட்ட டைம்ல இருந்து 60 டேஸ்க்குள்ள அவங்க நம்மளுக்கு டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு தேவையான கைடன்ஸை கொடுத்துருவாங்க. ஓகே. எந்தெந்த கேசஸ்ல செபி வந்து இந்த கைடு ரெஸ்பாண்டே பண்ணாது, நீங்க என்னதான் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணியிருந்தாலும் ரெஸ்பாண்ட் எப்ப பண்ண மாட்டாங்க, இதுவும் நம்ம படிச்சிருக்கோம். ஜெனரல் ஆர் இன்கம்ப்ளீட் ஃபேக்சுவல் சிச்சுவேஷன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க. ஓகே. ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் நீங்க கேக்குறீங்க. உங்களுக்கு ஆக்சுவலி இப்ப கம்பெனில ஏதாவது ஃபேஸ் பண்றீங்கன்னா, தென் கோ அஹெட் அண்ட் ஆஸ்க் திஸ். நீங்க ஹைப்போதெட்டிக்கலி ஒரு கொஸ்டின், இது நடந்தா என்ன பண்ணுவேன், அது நடந்தா என்ன பண்ணுவேன்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அண்ட் எனக்கு அதுல பெருசா சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அங்க கேட்டு கிளாரிஃபை பண்ணக்கூடாது. நோ சைட்டேஷன் ஆஃப் லீகல் ப்ரொவிஷன்ஸ். நான் கண்டிப்பா என்னோட அப்ளிகேஷன்ல லீகல் சைட்டேஷன் இருக்கணும். எந்த ப்ரொவிஷன்ல எனக்கு புரிய மாட்டேங்குது, எந்த ப்ரொவிஷன் கீழ நான் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன், எடுக்க முடியல, இத வந்து கிளியரா சொல்லணும். சிமிலர் மேட்டர்ஸ், ஆல்ரெடி கிளாரிஃபை ஆன மேட்டர்ஸ்க்கு திரும்ப திரும்ப நீங்க கேட்டுட்டு இருக்க கூடாது. எந்த மேட்டர் வந்து இன்வெஸ்டிகேஷன் அண்ட் இன்கொயரியோ இல்ல கோர்ட் அண்ட் ட்ரைபியூனல்ஸ் கீழ இன்னும் பெண்டிங்ல இருக்கோ, அந்த இடத்துல செபி வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க கூடாது. பாலிசி கன்சர்ன்ஸ் எங்க எங்கெல்லாம் இருக்கோ அங்கேயும் கொடுக்க கூடாது. ஓகே. கான்ஃபிடென்ஷியாலிட்டி ப்ரொவிஷன் சேம் தான், ரீட் மட்டும் பண்ணுங்க போதும். நெக்ஸ்ட் லெசன் நம்பர் 6ல மேஜர் சேஞ்ச்னு பார்த்தா கஸ்டோடியனோட டெஃபினேஷன்ல ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. டெஃபினேஷன் இல்ல, நெட்வொர்த் ரிக்வயர்மெண்ட். நம்ம ஒரு டேபிள் போட்டு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? நெட்வொர்த் ஒரு ஆளுக்கும் நெட்வொர்த் தனியா போடுவோம், அந்த மாதிரி. சோ கிளாஸ் நோட்ஸ் எடுத்து இப்பவே மாத்துங்க. கஸ்டோடியன் பக்கத்துல நீங்க 50 crores சம்திங் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா, அது இப்போ 75 crores மாறி இருக்கு. மினிமம் நெட்வொர்த் ரிக்வயர்மெண்ட் டு பிகம் அ கஸ்டோடியன் வந்து 25 ஐ மீன் 75 crores இப்போ. எஸ், ரைட். அதை விட ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் என்னது அப்படின்னா, இப்ப எல்லாமே ஏஐ சம்பந்தப்பட்ட அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு தனியா சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ், பார்ட் டைம் இன்டர்மீடியரிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டு குட்டி அமெண்ட்மெண்ட், ஒரு டைம் ரீட் பண்ணுங்க போதும். ஓகே, ரைட். ஆ, இது ஐ திங்க் கிளாஸ் நோட்ஸ்லயே மாத்தி தான் எழுதியிருக்கோம் அப்படின்ட்டு, ஒருவேளை மாத்தி எழுதலைன்னா இப்போ ஓபன் பண்ணி மாத்திருங்க. இன்டர்நேஷனல் பினான்சியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி, ஐஎஃப்எஸ்சிஏல ஒரு சில டேஸ்ல சேஞ்சஸ் வந்திருக்கு. ஓகே. இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். சோ நான் ஸ்ட்ரெயிட்டாவே எங்கெங்க அமெண்ட் ஆயிருக்குன்றத மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேங்க. சோ டிஸ்க்ளோஷர் அண்ட் ஆஃபர் டாக்குமெண்ட். ஆஃபர் டாக்குமெண்ட்ல ஷல் நாட் பி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நம்ம போடுவோம் இல்லையா? அது வந்து இட் ஷல் நாட் பி ஓல்டர் தேன் 180 டேஸ். இன்னைக்கு நான் போடுறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 180 டேஸ் வரைக்கும் தான் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பழசா இருக்கணும். இத விட பழைய ஸ்டேட்மெண்ட் வந்து ஆஃபர் டாக்குமெண்ட்ல போடக்கூடாது. முன்னாடி 135 டேஸா இருந்தது, இப்போ 180 டேஸா ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட். அலாட்மெண்ட் ரெகுலேஷன். இப்போ லீட் மேனேஜர் வந்து அலாட் பண்ணிடணும், பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடணும், இல்ல ரீஃபண்ட் பண்ணிடணும். ஆஸ் த கேஸ் மேபி வித்தின் 8 ஒர்க்கிங் டேஸ். முன்னாடி 5 ஒர்க்கிங் டேஸா இருந்தது, இப்ப 8 ஒர்க்கிங் டேஸா மாத்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட். சேம்.
Yes. Listed entity shall disclose financial statements for the first half of the financial year to the recognized stock exchanges immediately after board approval, not later than 45 days from the end of the first half year. Yes. புரிஞ்சதுல? ஸ்ட்ரக்சர்டா நான் கிளாஸ் நோட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இத படிங்க. இஃப் யூ வில் பி ஏபிள் டு யூ வில் பி ஏபிள் டு ரிமெம்பர் இட். எஸ். ஐசிடிஆர்ல ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் தட் ஐ வாண்டட் டு பிரிங் டு யுவர் நோட்டீஸ் இஸ், இப்ப ஐசிடிஆர் ரெகுலேஷன்ஸ் எல்லா ரைட்ஸ் இஷ்யூக்கும் அப்ளை ஆகும். முன்னாடி 50 crore த்ரெஷோல்ட் இருந்தது. இப்ப அந்த த்ரெஷோல்ட் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ரைட்ஸ் இஷ்யூ பண்றீங்க அப்படின்னாலும் லிஸ்டட் கம்பெனிங்கிற பட்சத்துல நீங்க வந்து ஐசிடிஆர் ஃபாலோ பண்ணணும். ஓகே. இதெல்லாம் ஒரு டைம் ரீட் பண்ணுங்க போதும். ஆல்ரெடி புக்ல இருக்கிறது தான். எஸ். சோ இதுக்கு மேல இருக்கிற ஒரே சேஞ்ச் என்னது அப்படின்னா, எல்ஓடிஆர்ல இந்த ஆர்பிடி. ஓகே. ஐ வில் மேக் அ செப்பரேட் வீடியோ ஃபார் தட். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டா யூ கம் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். 17th லெசன் வந்துருங்க. 17th லெசன்ல ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்காங்கல்ல, ஏஎம்சி, அவங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றவங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஏஎம்சி வந்து தே ஷல் இன்வெஸ்ட் அ பர்சன்டேஜ் ஆஃப் ரெம்யூனரேஷன் ஆஃப் டெசிக்னேட்டட் எம்ப்ளாயிஸ். அவங்களோட எம்ப்ளாயிஸ்ல இருக்கிற டெசிக்னேட்டட் எம்ப்ளாயிஸ்னா கொஞ்சம் பெரிய எம்ப்ளாயிஸ், கேஎம்பி மாதிரி, கம்பெனி கேஎம்பி மாதிரி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட டெசிக்னேட்டட் எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட சேலரியில இருந்து ரெம்யூனரேஷன்ல இருந்து ஒரு பெர்சன்டேஜ், எவ்வளோன்னு சொல்லல, யாருக்குன்னு சொல்லல, என்ன எம்ப்ளாயிஸ்ன்னு கிளியரா சொல்ல, எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்கணுங்கிறதும் சொல்ல. இவங்க சேலரியில இருந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 10%, எக்ஸாம்பிள்ங்க இது, 10% வந்து ரெம்யூனரேஷனா கொடுக்காம இவங்க பேர்லயே நீங்க அவங்களோட பிஹாஃப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிடணும். ஓகே. அண்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் கண்டக்ட் பண்ணும். ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்னா நத்திங் பட், இப்ப டக்குன்னு ஒரு 40 பேர் வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு இப்பவே யூனிட்ஸ் எனக்கு வேணும்னு சொன்னாங்க அப்படின்னா, உங்ககிட்ட அவ்வளவு ஃபண்ட் இருக்கா அப்படின்னு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி டக்குன்னு சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன்லாம் வருவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இதெல்லாம் ரொம்ப மைனர் அமெண்ட்மெண்ட்ஸ், கேள்வி வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. ஸோ வி ஆர் லெஃப்ட் வித் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் மேஜர்லி அண்ட் அங்கங்க இருக்கிற ஒரு குட்டி குட்டி ஏரியாஸ். இது சேஞ்சுன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் நான் ஒரு மேலாப்ல உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். ஸோ வில் மீட் அகேன் இன் தி அதர் வீடியோ. இந்த மைனர் அமெண்ட்மெண்ட்ஸ்ல இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் அடுத்த வீடியோ அப்படிங்கிற மாதிரி நீங்க செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ சோ மச்.